அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது முக்கியமான பவர், ரொம்ப பவர்ஃபுல் பீஸ். ஆப்போனண்ட்டோட ஏரியாவுக்குள்ளே பூந்துச்சுன்னா ஆப்போனண்ட் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின். இந்த குயினோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 9 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குயின் எப்படி போகும் அப்படின்னா, இந்த குயின் 2 பேர்த்தோட வேலையை சேர்த்து பார்க்கணும். அதாவது ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரூக், இன்னொரு ஆள் யாருன்னா பிஷப். இந்த ரூக்கோட வேலையும் இந்த பிஷப்போட வேலையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய தகுதி வாய்ந்த பீஸ் எதுனா குயின் மட்டும்தான். இந்த குயினால் தான் வந்து எப்படி போக முடியும்னா, அதாவது D4ங்கிற ஒரு ஸ்கொயரில் இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டாண்டிங் லைன் D5 ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும், 4th ரேங்கை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி இந்த டயகனலில் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். பிஷப் மாதிரியும் கண்ட்ரோல் பண்ணும், ரூக் மாதிரியும் கண்ட்ரோல் பண்ணும், பிஷப் மாதிரியும் அட்டாக் பண்ணும், ரூக் மாதிரியும் அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு குயின் சென்டரில் இந்த 4 பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடத்துலேருந்து 27 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஒரு செஸ் போர்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸே 64 இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குயின் சென்டர் ஸ்கொயர்ஸில் இருக்கும்போது 27 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்குன்னா அப்போ அந்த குயின் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த குயினோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த 4th ரேங்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். இது ஸ்லீப்பிங் லைன். அடுத்தது இந்த D5 ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும், இது ஸ்டாண்டிங் லைன். அடுத்தது டயகனல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதே குயினை ஆப்போனண்ட் ஏதோ ஒரு மூவ் பண்ணுறாங்கன்னா அடுத்தது நம்ம வந்து லைட் கலர் ஸ்கொயரில் மாற்றிக்கிறோம், ரூக்கு மாதிரி மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டயகனல் ஸ்கொயரே மாறிடுச்சு. இந்த டயகனல் இது வந்து லைட் கலர் டயகனலில் இனிமேல் இந்த குயினால் ப்ளே பண்ண முடியும். அப்போ ஒரு குயின் வந்து என்னென்னா 2 பிஷப் மாதிரியும் லைட் கலர் ஸ்கொயர்லேயும் ப்ளே பண்ணும், டார்க் கலர் ஸ்கொயர்லேயும் ப்ளே பண்ணும், ரூக்கு மாதிரியும் ப்ளே பண்ணும். அப்போ குயினுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர் அதிகங்கிறத நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிங்கை பற்றி பார்க்கலாம். போகிறது கிங்கை பற்றி. இந்த கிங்குங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பீசஸுக்கு இவர் தான் தலைவர், பிளாக் பீசஸு பிளாக் கிங் தான் தலைவர். இந்த தலைவர் இருக்கக்கூடிய வரையும் தான் நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த தலைவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது, அதாவது அந்த கிங்கை மூவ் பண்ணுறதுக்கு வேக்கன் ஸ்கொயரே இல்லாமல் அந்த கிங்கு மாட்டிக்கிடுச்சு. அதே நேரத்தில் மாட்டிக்கும் போது ஆப்போனண்ட்டோட பீசஸ் இந்த கிங்குக்கு செக்கு வச்சு அரெஸ்ட் பண்ணால் அதோட பேர் செக்மேட். அதாவது கிங் வந்து அட்டாக்லேயும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த கிங்கு மூவ் பண்ணுறதுக்கு வேக்கன் ஸ்கொயரும் இல்லாமல் இருக்கணும். எல்லா ஸ்கொயரையும் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்மளோட பீசஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த கிங்கை மூவ் பண்ணவே இடம் இல்லை, ஆனால் கிங்குக்கு செக் இருக்குது, அவங்களால லீகலாக எங்கேயும் மூவ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு பேர் செக்மேட். சரி, இப்போ இந்த கிங் வந்து எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிங்கு எந்த ஸ்கொயரில் வச்சாலும் நார்மலாக இந்த கிங் வந்து E1ல் இருக்கும். இந்த கிங்கோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட் கேன் மூவ் எனி டைரக்ஷன் பட் ஒன்லி 1 ஸ்டெப் அட் எ டைம். அதாவது இந்த கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு ஸ்கொயருக்கு மட்டும்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயருக்கு மட்டும்தான் போக முடியும். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு தான் நம்மளால் போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸுக்கு மட்டும்தான் போக முடியும். இங்கேருந்து தூரமாக அல்லது 2 ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஆனால் கிங்குக்கு ஒரு ரூல் இருக்குது, கேஸ்லிங்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த கேஸ்லிங்கிற ரூல் இருக்கும்போது மட்டும்தான் கிங்கால் 2 ஸ்டெப்பு போக முடியும். அந்த ரூலுங்கிறது ஒரு கேமுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். மற்றபடி இந்த கிங்கு வந்து பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் போகும். கிங் இட் கேன் மூவ் எனி டைரக்ஷன் பட் ஒன்லி 1 ஸ்டெப் அட் எ டைம். அதே மாதிரி இப்போ இந்த கிங்குக்கு வந்து என்னென்னா எனிமி பீசஸ் ஏதாச்சும் சப்போர்ட் இல்லாமல் கிங்கு பக்கத்தில் வச்சாங்கன்னா நம்ம கிங்கால் கேப்சர் பண்ணலாம். அதே நேரத்தில் சப்போர்ட்டோடு வைக்கும்போது நம்ம கிங்கால் அந்த பீஸை அடிக்க முடியாது. அப்போ கிங்கோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே D4ல் இருக்குன்னா இந்த கிங் வந்து இந்த D4ங்கிற ஸ்கொயர்லேருந்து 8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ். நம்ம இங்கேருந்து இங்கே வச்சிட்டோம்னா இல்லீகல் மூவ். இப்படி 2 ஸ்கொயர்ஸ் தெரியாமல் வச்சிட்டோம்னா அது இல்லீகல் மூவ், மிஸ்டேக். ஒரு ஸ்கொயரில் மட்டும்தான் போகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து கட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு மட்டும்தான் போக முடியும். அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது பான். ஏன் இந்த பீசஸ்லாம் நான் சொல்லிவிட்டு நைட்டை கடைசியாக சொல்கிறேன்னா, நைட்டோட மூமெண்ட்ஸை கற்றுக்கிறது பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பான் பார்த்துடலாம்.
இப்போ ஒரு பான் G1ங்கிற ஸ்கொயரில் இருக்குது, சாரி G1 இல்லை, ஃபஸ்ட் ரேங்கில் பான் வரவே வராது. ஸோ செகண்ட் ரேங்கில் இருக்கும். இந்த G2ங்கிற ஸ்கொயரில் ஒரு பான் வச்சுருக்கேன். இந்த G2ங்கிற ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பான் மூவ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வேறு, அந்த பான் அட்டாக் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வேறு. எப்படி மூவ் பண்ணுங்கிறத தனியாக தெரிஞ்சுக்கணும், எப்படி அட்டாக் பண்ணுங்கிறத தனியாக தெரிஞ்சுக்கணும். பானோட மூவிங் ஸ்கொயர் இப்போ G2ங்கிற ஸ்கொயரில் இருக்குன்னா இந்த பான் வந்து G3க்கு மூவ் பண்ண முடியும். செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய பான் எல்லாமே சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பான். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பானுக்கு மட்டும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இதுவே வந்து தேர்ட் ரேங்குக்கு போயிடுச்சுன்னா சொந்த வீட்டிலேருந்து அது வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பான்ஸ், செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய பான்ஸ் டைரெக்டாக 2 ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியும், 1 ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியும். இது வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பொறுத்து இருக்குது. இப்போ எனிமி பீசஸ் வந்து ஏதாச்சும் 2 பீசஸ் இப்படி இருக்குன்னா ஒரு ரூக்கு வந்து F4லையும் இன்னொரு நைட் வந்து H4லையும் இருக்குன்னா நம்ம பானை ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணி 2 பீஸுக்கு டபுள் அட்டாக் வைக்கலாம். ஒருவேளை ஒரு ரூக்கு F5ல இருக்குது, இன்னொரு ரூக்கு வந்து H5ல இருக்குன்னா இப்போ நம்ம இந்த பானை 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணோம்னா டபுள் அட்டாக் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வச்சு தான் நம்ம டபுள் அட்டாக் வைக்கிறது, மூவ் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பானோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் பான் ஸ்ட்ரைட்டாக ஒயிட் பான் வந்து செகண்ட் ரேங்க்லேருந்து 8th ரேங்க் போகணும், இதுதான் அவங்களோட லட்சியம். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகும். அது வந்து எப்பயுமே சைடில் மூவ் பண்ணவோ அல்லது கீழே மூவ் பண்ணவோ கூடாது. தப்பாக மூவ் பண்ணால் இல்லீகல் வந்துடும். பார்க்கலாம். இந்த பிளாக் பான் வந்து 7th ரேங்கில் இருக்கும். இந்த 7th ரேங்கில் இருக்கக்கூடிய பிளாக் பானோட எய்ம் 7th ரேங்க்லேருந்து படிப்படியாக கீழே இறங்கி வந்து ஃபஸ்ட் ரேங்குக்கு வரணும். இந்த ஃபஸ்ட் ரேங்கில் அந்த பான் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம குயினாக ப்ரமோட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பானை எடுத்து வெளியில் வச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய குயினை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பீசஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அந்த பீசஸை உள்ளே வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா குயின் வேணும், ஆல்ரெடி நம்ம குயின் உள்ளே ப்ளே பண்ணிகிட்ருக்கு, அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா குயின் வேணும் அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா டோர்னமெண்ட்டில் சில பேர் ஸ்டார்டிங்லேயே குயினெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியில் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைனா ஆர்பிட்டர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஆர்பிட்டர் வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீசஸை ப்ரமோட் பண்ணும்போது ஆர்பிட்டர்கிட்டையும் நம்ம கேட்கலாம். ஆர்பிட்டர் பக்கத்தில் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா பக்கத்து போர்ட்லேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு. ஸோ 7th ரேங்கில் இருக்கக்கூடிய பான் டைரெக்டாக, அதாவது 7th ரேங்குங்கிறது பிளாக் பானுக்கு சொந்த வீடு மாதிரி. அந்த ஓன் ஹவுஸ்லேருந்து அதுக்கு வந்து 2 ஸ்டெப்பும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் 1 ஸ்டெப்பு வரதுக்கான சான்ஸும் இருக்குது. எப்போ வேணாலும் எத்தனாவது மூளை வேணாலும் நம்ம பிளாக் பானை 7th ரேங்க்லேருந்து 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணிக்கலாம். இப்போ 7th ரேங்கில் இருக்கக்கூடிய பான் 5th ரேங்கும் வர முடியும், 6th ரேங்கும் வர முடியும். இப்போ இந்த பானோட மூமெண்ட்ஸை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த பான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுச்சுன்னா நம்ம எதை வேணாலும் ப்ரொமோட் பண்ண முடியுங்கிறதும் சொல்லி கொடுத்துட்டேன்.